ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக என்னால் எந்திரிக்க முடியலைங்க. லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால அலுப்பில் கொஞ்சம் தூங்கிட்டேன். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. சாரல் தான், சிலு சிலுன்னு சாரல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கத்திரிக்காயும் ஒத்த பூண்டும் போட்டு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒத்த பூண்டாக பார்த்து எடுத்திருக்கேன். நேற்றுக்கு பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதில் ஒத்த பூண்டாக உரித்து 2 பச்சை மிளகாவையும் கீறி போட்டு அப்படியே போட்டு வதக்கலான்னு. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து ஷட்டவுனுங்க. ஈவினிங் தான் கரண்ட்டு வரும். அதனால் தேங்காய் அரைக்காமல் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன். டக்குன்னு இது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு. கருவேப்பிலையும் நம்ம வீட்டில் தீந்து போச்சு. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயம், சின்ன சீரகத்தை இடித்து போட்டு அதோடு சேர்த்து புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி புளிக்குழம்பு பொடியை அதோடு சேர்த்து நல்லா விரவிட்டு அந்த எண்ணெயிலே கத்திரிக்காயும் அந்த வெங்காயம், பூண்டு, மசாலா இதெல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு அரை மணி நேரம்லாம் ஆகாதுங்க. வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து வச்சிடலாம். அந்த ஒத்த பூண்டு நான் உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எஃபெக்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு காட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ பூண்டு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நேற்றுக்கே ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்ததே அவங்களுக்கு ஸ்டாக் வச்சுருந்தது தான் நமக்கே தந்தாங்க. ஏன்னா வீட்டில் சுத்தமாக கிடையாது. எதுக்குனாலுமே நம்ம பூண்டு வந்து கட்டாயமாக சேர்த்துடுறோம். அதனால எப்பயும் நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிடுவோம். நேற்றுக்கு வாங்கிட்டு வந்து 1 கிலோ பக்கம் அவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்தாங்க. புளிக்குழம்பு பொடியும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, என்றைக்கெல்லாம் நான் காலையில் சீக்கிரமாக எந்திக்கலையோ அந்த நாட்கள் எனக்கு இப்படி தான் இருக்கும். நேற்றுக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால அசந்து தூங்கிட்டேன். காலையில் ஸ்டோரி கூட ஹஸ்பண்ட் தான் எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்டோரி போடு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அதை மட்டும் போட்டு விட்டு அப்படியே உறங்கிட்டேன். சீக்கிரமாக எந்திரிச்சா மட்டும்தான் அந்த நாளே சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு. என்னைக்காவது இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த டேயே வந்து அப்படிதான் இருக்கும். இந்த குழம்பு கூட நம்ம வந்து அப்பளம் வந்து பொரிச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. அப்பளத்துக்கும் இந்த காரக்குழம்புக்கும் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். அதுவும் தயிர் சோறு இருந்துச்சுன்னு வைங்களேன், தயிர் சோறை கிண்டி இதை மட்டும் சைடில் வச்சு, இந்த குழம்பு வந்து தண்ணியாக வைக்காமல் கட்டியாக வச்சோம் அப்படின்னா சைடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புலாம் கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க. ஒரு பாதி இல்லைன்னா 3/4 வெந்தால் போதுங்க. அதை வந்து கத்திரிக்காய் வந்து கடித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து ஏன் கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டுக்கு அவங்களுக்கு சிக்கன் தான் வைக்கணும். ஸோ காலையிலேக்கும் மத்தியானத்துக்கும் இதை கொஞ்சம் சாப்பிட்டது போக மீதி எப்படியும் கொஞ்சம் இருக்கும். அதை நான் நைட்டு சாப்பிட்டுக்குருவேன். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுள் அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.